கடைசியில் நாங்கள் அக்கறை காட்டுவதற்குள் இன்னும் எத்தனை குழந்தைகள் மௌனமாக கண்ணீர் வடிக்கப் போகிறார்கள்? இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய குழந்தைகள் என 912 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஆனால் அதிகாரிகளின் தேடலின் போது இந்த எண்ணிக்கை 5506 உயர்ந்துள்ளது. இது எண்ணிக்கையின் வளர்ச்சியை காட்டவில்லை, இது தொடர்பான விழிப்புணர்வை காட்டுகின்றது. இதற்கென அரசாங்கம் முன்னிலைப்படுத்திய சரோஜா திட்டம்தான் இதை வெளிச்சம் போட்டு காட்டியது. துஷ்பிரயோகம், புறக்கணிப்பு மற்றும் சுரண்டலினூடாக பயன்படுத்தப்படுகின்ற குழந்தைகளையும் ஆபத்தில் கைவிடப்படுகின்ற குழந்தைகளையும் போலீசார் தீவிரமாக தேடத் தொடங்கியுள்ளனர். சரோஜா திட்டத்தினூடாக இப்படியான குழந்தைகளை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்கின்றனர். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு பெண் போலீஸ் அதிகாரி பராமரிப்பு பாதுகாவலராக நியமிக்கப்படுகிறார். அந்த அதிகாரி ஒவ்வொரு 2 வாரங்களுக்கும் ஒருமுறை அந்த குழந்தைகளை கவனிக்கின்றார். ஒவ்வொரு கிராமத்துக்கும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு குழுக்கள் நியமிக்கப்படுகின்றன. அதே போல இந்த சரோஜா திட்டம் நம்பிக்கையூட்டுவதாக தெரியப்படுகின்றது. ஆனால் போலீசின் பாதுகாப்பில் தான் தாம் பாதுகாப்பாக இருப்பதாக குழந்தைகள் உணர்ந்து கொள்ள வேண்டுமா? அவர்கள் தமது வீட்டிலும் தமது பாடசாலையிலும் தமது சமூகத்திலும் பாதுகாப்பாக இருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். விழிப்புணர்வுதான் முதல் படி. குழந்தைகளை பாதுகாப்பது சரோஜாவின் பணி மட்டுமல்ல, நம்மில் ஒவ்வொருவருக்கும் அதில் பங்குள்ளது. ஏனெனில் நாம் பாதுகாக்க தவறும் ஒவ்வொரு குழந்தையும் நம் கண்முன்னே கரைந்து போகும் எதிர்காலம் அல்லவா?